பாருப்பா, விவாகரத்து எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன அப்படின்னா சாருக்கு எத்தனை வயசு? எத்தனையோ வாங்கி கொடுத்துருக்கேன். இப்பெல்லாம் வயசு விக்கிறாங்களா என்ன? விவாகரத்து நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் மிஸ்ஸஸ் மது. என்ன மிஸ்ஸஸ் மதுன்னு கூப்பிடாதீங்க, நான் ரேகா. சரி மிஸ்ஸஸ் ரேகா. இதுல ஒரு வேடிக்கை பார்த்தியா? என்ன? என்னால ஆனவரையில நான் ஜோடிகளை பிரிச்சுட்டே இருக்கேன். எங்க அப்பா சேர்த்துட்டே இருக்கேன். அவர் என்ன எதிர்கட்சி லாயரா? இல்ல புரோகிதர். நீ கையெழுத்து போடுமா? என்ன வாட்ச பாக்குறீங்க? எல்லாம் நல்ல முகூர்த்த நேரம் தான். ரேகா நீ கைது போடுமா? இந்த முகூர்த்தத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீ போடுமா? போடு போடு, அங்கதான் நல்ல குண்டு குண்டா போடு. நான் சொன்னேனே அவாதான் இவா. ஆத்துக்காரி கேஸ் போட்டிருக்காள், எதிர்த்து வாதாடணும் சொன்னார், கூட்டின்னு வந்திருக்கேன். இவா கற்பனை விட ரொம்ப விசித்திரமானவர். மத்த பொம்மநாட்டின் மேல இவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன். கூடவே ஆத்துக்காரி மேல கொள்ள ஆசை, குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கல்யாணமான பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுருக்க. ராங் நம்பரா டெலிபோன்ல மாட்டி இருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு தொடர்பு வச்சுருக்க. ஐயர் இவர் கேஸ் எடுத்துக்கிறது இல்ல, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன நான் ஃபெர்லிட்டி பேர் என்ன? மது. டன். டயல் டி ஃபார் டைவர்ஸ். வாசல போட பார்க்கல? டி ஃபார் தசரதராமன், டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். சார் என்னுடைய கேஸ் டைவர்ஸ் வேணாங்கிறதா சார்? அதுவும் செய்வாங்க தசரதராமன். புருஷ மூஞ்சில காரி துப்பிட்டா ஒரு வைஃப், அவன் டைவர்ஸுக்கு போயிட்டான். நான் வைஃபுக்கு ஜெயிச்சு கொடுத்தேன். எப்படின்னு கேட்கப்படாதா? எப்படி? ஏன் அவர் கேட்க மாட்டாரா சார்? எப்படி சார்? புருஷன் மீச தீ பிடிச்சி எரிஞ்சது, அதை அணைக்கத்தான் மூஞ்சி துப்பான்னு ப்ரூவ் பண்ணேன். கேஸ் வாஸ் டிஸ்மிஸ்ட். உங்களுக்கு ஒன்றும் பெரிய மீச கேஸ் இல்ல, மைனர் கேஸ், ஜெயிச்சிடலாம். ஃபீஸ் பிளஸ் 100 தேங்காய். ஃபீஸ் எனக்கு, தேங்காய் புள்ளியா இருக்கு. திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டட் அட் தி மெட்ராஸ். டன். போலாம்.